சொல்லுது? கணவர் வந்தாருன்னு சொல்றீல்ல, பூஜை நிறுத்திட்டு ஆடி பாடி ஆசையா சந்தோஷமா இல்லாம பிடிச்சு தரணும் ஒரு அங்கம் பாய்படுன்னு சொல்றியே, இது நியாயமா? அக்கா என் தந்தை தெரியுதாக்கா, சிவபூஜையில 48 நாள் நிறைவேறும் அவருடைய கணவரே வந்தாலும் வாவாத்தை அளவு தந்தையை தெரிந்தாரு. அவர் வார்த்தை நாம் மீறலாமா என்றாரக்கா. சிவபூஜையை முடிய 15 நாய் இருக்கிறது. சற்று பொறுங்க என் வார்த்தைக்கு கேட்கிறீங்களா? ஓடி வந்தார், என்ன கண்டுபிடித்தார், எனக்கு கோபம் பிறந்தது, நான் பிடித்தேன். பட்ட காயத்துல எங்கதான் அப்படியே தெருக்குள்ள வெள்ள போச்சு. நம்ம பாத்துக்கிட்டேடா இருந்தேன். யாரு நீ தடுக்க கூடாதா? ஏண்டா கஷ்டத்தை விடு. கஷ்டத்தை விடுன்ற யாரு கணவர் வந்தாருன்ற கணவர் எப்படி பிடிச்சதா நேடி பாக்குறா? ஹை வீடு யாரு பெருசா வேற யாரு உனக்கு பூஜை பெருசா? பூஜை அடி பெருசா உனக்கு? இல்லனே அடி பூஜை பெரியதா அல்ல பூஜை பெரியதா? சக்காய்க்கு கணவர் வந்தாருன்ற கணவர் விக்குமா உனக்கு பூஜை வச்சாரு. எங்க வீட்டுக்குலாம் 13 வருஷமா வரலையே. நாங்க வழி மீது வீட்டு பார்த்துன்னு கணவர் வரனா வீட்டுல ஆடி பாடி சந்தோஷமா எங்க வீட்டு வந்துருக்கணும். நாங்க ஒரே புள்ளையா இருந்துட்டீங்கன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அடிய சக்காய்க்கு நோதா என் கணவர் பிடிச்சு தள்ளிட்டியே. ஐயோ அடியே தக்காளி யாருக்காக பூஜை செய்த? சொல்லித்தர வந்தா சொல்லித்தர வந்தா தக்காளி அப்புறம் போயண்டி யாரடி சக்காலத்தி கட்டாதி வந்தா அடிய தக்காளி அடி உன்னை யாரடி கேட்டது? கணவர் பிடிச்சு தரும்போது எவ்வளவு வச்சிருக்குமோ அடிய தக்காளி ஏண்டி அள்ளி கோவப்பட வேணாண்டி. தெரியாமல் இவன் சொல்றதுக்காக அங்கமே வருகிறக்கா. கணவரை பிடிச்சு தள்ளணும்னு சொல்றிய உனக்கு வெக்கமே இல்லடி. ஆத்திரம் அறிவுக்கு கேட்டு அறிவு சத்துரு போடி தெரியும். பெண்ணா பிறந்தவள் தவறு செய்து விட்டு இருந்தால் நாம தான் ஆதரிக்கணும். அவன் சும்மா வர போறா நம்ம அக்காவை கூட வணங்காத கூட எடுக்கிறேன் பாத்து நம்மவே பாவம் மூடுவா தள்ளிட்டு பாவம். ஐயோ அக்கா அத்தனை பேர் அவங்க வீட்டுக்காரு அந்த அம்மாக்கு மட்டும் வீட்டுக்காரு சொல்றேன். அக்கா அப்படியே கேள்வி அட பாவி அடியே பாத்தினா அப்படியே வந்துறடா பாவி பாவி. ஆணுக்கு ஆண் துணை பெண்ணுக்கு பெண் துணை. ஏதோ அழுது கொண்டு வந்திருக்கிறார். அக்கா அவர் 32 லட்சத்தை பார்த்தானுங்க மகனே 32 லட்சத்தை பார்த்தானுங்க. ஐயோ அக்கா அது 1 லட்சத்தை பார்த்து வச்சாங்க. ஐயோ அவ பாருங்க எப்படி நடிக்கிறா பாருங்க. அவளே மேல் போய் அவ எப்படி நடிக்கிறா பாருங்க. அடி பூவாட காரிய தைவ புறப்பட்டாள மாரியா போய் பூவாட காரிய அது வந்து அடி உன்னை யாரடி கேட்டது தட்டுவாடி போடு உன்னை யாரடி கேட்டது தட்டுவாடி
இவங்க சாவாத கூட கிடக்குறாரு அவளுக்கு போய் அடிங்க அங்க போய் கேள வேண்டிய அவ பண்ண தப்பு எங்களை போய் கேளு என்னமா இதை சொல்றேன் நீ என்ன தடுத்து பேசுற என்ன தடுத்து பேசுற தடுத்து ஏன் பேசுற பாவி கடவுளை பிடிச்சு தள்ளுறாரு சொல்றியே அந்த நேரத்துல நின்னு பார்த்து நின்று நீ தடுக்க கூடாதா ஆமா ரொம்ப ஆமா உடம்பு ரொம்ப ஏண்டா நம்ம வீட்டுல எதுக்கு அறிவு 13 வருஷம் ஆச்சுடா நீ மண்டை ஏய் நின்றா ஒண்ணு அங்க பாத்துட்டு இல்ல ஆசை நாடு போய் நினைக்கிறேன் ஆசை நாடு கண்ட போறா மாசமா இருக்கும் 1 மாசமா இருக்குன்ற இந்த ஆயிரம் சொல்லிச்சு எந்தாயா நம்ம வெயில் பெற்றாங்க மாசம் அங்க யார் சொல்றது ஏ வந்து வா தங்கா இங்க வா அதெல்லாம் ஒண்ணு யார் கேட்டது நாங்க எங்க தங்கச்சி எங்க கணவர் பிடிச்சி தள்ளிட்டாலே அப்படி நாங்க ஐயோ ஐயோ அக்கா பாவி நிக்கிறாடா நீ என்ன கேக்குறடா ஐயோ அக்கா ஏய் நீ கிட்ட வந்தா அது குட்டி முடுற போடி ஐயோ மாதா அது வந்தா உனக்கு கஷ்டம் அது குட்டி ஐயோ நான் தான் நீ எங்க வீட்டுக்காரு எங்க ஆத்துக்காரு எங்க மாமா எல்லாம் பொறுமையா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பொறுமையா தாங்க முடியாது எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா அதுல சமையல் சொல்லலாமா தங்கா சுபத்திரா ஏதோ தங்கை தெரியாமல் தவறு செய்து விட்டார். இந்த அடியா நீ பொட்டியா நஷ்டம் கம்மாறா ஏறமாறங்கட்டும் என் வீட்டுக்காரன் ஏற்று நீ போனுங்கிறான் அவங்க அதே தந்துடு நீ எங்க வீட்டுக்காருங்க எங்க மாமா நல்லா இருக்கும்போது நீ அழுகும் போது பார்த்தா நல்லா கரடி அடியே சோமாரி ஆணுக்கு ஆண் துணை பெண்ணுக்கு பெண் துணை அவளை முதல்ல பூஜைக்கு ஆசிட்டு போய் கங்காபதியை முடித்த பிறகு கணவரோடு சேர்ந்து நான் கங்காதேவி பூஜை நான் வரேங்க என் கணவரோடு ஒண்ணு சேகரிக்கலங்க வரலன்னு சொல்லியோன்னு பார்த்தேன் என்ன ஆமா கங்காபதி செய்வதற்கு போகலாம். யாரே நாம் கங்காதேவி பூஜை செய்வோம் கங்கை நதி அது நீராட வேண்டும் என்று கங்கைக்கரை நாடி நதிக்கரையை நாடி அனைவரும் வந்து விட்டோம். நாம் எல்லோரும் வந்தோம். இருந்தாலும் அங்கேயே தான் பூஜை செய்யணும். ஆமா அதுக்கு பூஜைக்கு உண்டான பொருள் எல்லாம் வந்துட்டு முக்கியமான பொருள் வந்துட்டு அடிய பூஜை பெட்டியை எடுத்து வாடி அடி பூவையே ஓடி ஓடி பூஜை பெட்டியை எடுத்து வாடி பூஜை பெட்டி
ஒன்றாக சேர்ந்து ஆமா. கங்கா உதயம் முடித்து முடித்து விட்டோம். ஏன்னா இன்றைய தினத்தில் அனைவரும் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆமா. அழகான ஒரு விளையாட்டு விளையாடலாம் தங்கா. விளையாட்டு விளையாடலாம். சரி விளையாடலாம். கஞ்சுவார ஊட வச்சு பண்றேனே என்னத்துக்குப்பா புல்கோட்டி ஏன்னா பெண்கள் இது ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. போ உள்ள போ. என்ன இது புல்கோட்டி விளையாடுவாங்க? பெண்கள் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க. அது இல்லாம விளையாடுவாங்க. இல்ல கோலி உனக்கு கோலி போடா. அக்கா நீ எவ்வளவு விளையாட்டு சொல்லுங்க. தங்கா நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். பெண்களுக்கு உண்டான விளையாட்டு நாம் அனைவரும் சேர்ந்து கொம்பி அடிக்கலாண்டி. ஆகட்டும். அடி கும்மி அடி அடி கும்மி அடி அடி கும்பலடையலே கும்மி அடி கும்மி அடி அடி கும்மி அடி கும்பலடையலே கும்மி அடி கும்மி அடி அடி கும்மி அடி அடி கும்பலடையலே கும்மி அடி கும்மி அடி கும்பலடையலே கும்மி அடி அம்மா யாரும் அக்கா அற்புதமாக ஆடிப்பாடி சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த வேளை நாம் யாரை பற்றி பாட வேண்டும்? யாரை பற்றி? படியாங்கு பத்தினில் வாங்கிடும் பாலகன் வரையும் நாராயண சாமி தாசி படியாங்கு பத்தினில் வாங்கிடும் பாலகன் வரையும் நாராயண சாமி தாசி படியாங்கு பத்தினில் வாங்கிடும் பாலகன் வரையும் நாராயண சாமி தாசி படியாங்கு பத்தினில் வாங்கிடும் மயக்கமா சுத்துவாங்க மாதா அந்த சரியான சுத்துறாங்க அவங்க சுத்துறாங்க சோமா நின்று கூட சுத்தி அவங்களுக்கு கீழே வச்சு அவளுக்கு தான் சுகர் இருக்குதுன்னு தெரியும். அவங்க உண்மையாக செத்துருவா. அவங்களுக்கு அவளை விட்டா விளையாட்டு தெரியாதா? தங்கா சுபத்திரா அக்கா தங்கையை கணவனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் ஆமா ஏனென்றால் நமக்கெல்லாம் காக்கும் கடவுளாக விளங்கும் ஆமா கோவிந்தா என்று குல கொடுத்தார். என் அண்ணன் கண்ணனை நம்முடைய அழைத்தார். துணையை அவர்தான் வந்து தீர்த்து வைப்பார் தங்கா. ஆகட்டும். ஆதரி நாராயணா ஓ தேவா ஆயகோ ரங்கதவா ஆதரி நாராயணா ஓ தேவா ஆயகோ ரங்கதவா உம்மால் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் உத்தம பெண்கள் நாங்கள் உண்மையுடன் பூஜை செய்தோம் அம்மா தனை வளைத்தாய் ஓ தேவா ஆயகூலத்தை கர்த்தான் அம்மா தனை வளைத்தாய் ஓ தேவா ஆயகூலத்தை கர்த்தான் மது பஞ்சாலிக்காக மாலா துயில் அளித்தாய் உத்தம பெண்கள் நாங்கள் உண்மையுடன் பூஜை செய்தோம் ஆதரி நாராயணா ஓ தேவா ஆயகூலத்தை மத மத தூய நாம் Hey!
பிசாசு கிருஷ்ணால் முத்திய மாதவன் நமது நவரத்தினாக ஜிதம் பொருந்திய ஆமா சாமி திருக்கோயில் வார்ப்பாடி முன்பாக சர்வ ஜாக்கிரதையோடு கால் புரிந்து வரியா சர்வதாதுல கால் புரியும் சாமி எந்த குறைபாடும் கிடையாது நம்மை அடுத்து வரும் பக்த கொடிகளுக்கு ஏதேனும் இலக்கணுண்டா ஏதோ குளிர் இருந்தா கூட இடுக்கலாத உட்காந்துக்கிறாங்க குளிர் வருதா கண்டி பனி பெய்தா கண்டி நம்ம வீட்டுக்கு போனோமா அந்த எண்ணம் வர மாட்டேங்குது இடைவெளி விட்டு அந்த கொரோனாவை இந்த ஊர்ல வந்து தான் கடைபிடிச்சிக்கிறாங்க எல்லாம் எட்டு உட்காடுறாங்க அந்த இடைவெளி தான் எந்த குறைபாடு இல்லை சாமி இருந்தாலும் திருக்கடை ஊரிலே மீர்கண்ட ரிஷியானவர் நீண்ட நாட்களாக புத்திரபாகியம் என்பது இல்லாமல் ஈசனை குறித்து நீண்ட நாட்களாக தவம் செய்து கொண்டிருந்தார். அன்னுடைய தவத்திற்கு இணங்க சிவபெருமான் தோன்றினார். ஐயா மீர்கண்டரே, உங்களுக்கு யாது வர வேண்டும் என்று கேட்க, ஆண்டவா எனக்கோ திருமணம் முடிந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எனக்கோ புத்திரபாகியம் என்பது இல்லை என்று முறையிட்ட உடனே பார்த்தார் சிவபெருமான். ஐயா மீர்கண்டரே, உங்களுக்கு 100 வயதுடைய பிள்ளை வேண்டுமா அல்லது 16 வயதுடைய பிள்ளை வேண்டுமா என்று கேட்க ஆண்டவா 100க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். 100 வயதுடைய பிள்ளை கூன் குருடு செவிடு எதற்கும் உதவாக்கரையாக இருக்கும். 16 வயதுடைய பிள்ளை ஆண்ட தெய்வ பக்தி உள்ள பிள்ளையாகவும் தாய் தந்தைகளை மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும் என்று சொன்னவுடனே ஆண்டவா 100 வயதுடைய பிள்ளை எதற்கும் உதவாக்கரையாக இருப்பதை விட 16 வயது உள்ள பிள்ளையே போதும் என்று சொன்னார். ஆண்டவனுடைய கிருபையால் அருமையாகத்தான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கோ மார்கண்டேயன் என்ற நாமத்தை சூட்டி அந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதோறும் வண்ணமாக அருமையாக வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தைக்கோ வயது 16 பூர்த்தியாகும் காலம் வந்து விட்டது. பார்த்தார்கள் தாய் தந்தையர்கள். ஐயோ, நம்முடைய மகன் மார்கண்டேயன் ஆனவன் 16 வயது பூர்த்தி ஆகிவிட்டது, நம்ம விட்டு பிரியக்கூடிய காலம் வந்து விட்டது என்று மனம் கலங்கி வாடுகிறார்கள். பார்த்தான் மார்கண்டேயன் தாய் தந்தையர்களை அழைத்து தாய் தந்தையர்களே உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, குழந்தாய் உனக்கு வயது 16 பூர்த்தியாகி விட்டது, முடிந்து விட்டது, எங்களை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்து விட்டதப்பா என்று சொன்னவுடனே பார்த்தான் மார்கண்டேயன் திருக்கடை ஊரிலே சிவனுடைய ஆலத்திற்கு சென்றார்கள். அகோரமாகத்தானே தவம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே வைதுதா பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் ஆனவன் தம்முடைய தூதுவர்கள் யம தூதுவர்களை அழைத்து இன்றைய தினம் யாருக்கு ஆயுள் முடிகிறது என்று கேட்க, மீர்கண்டேயனுடைய குமாரன் மார்கண்டேயனுக்கோ இன்றோடு வயது பூர்த்தியாகிறது என்று சொன்னவுடனே நீங்கள் சென்று அன்னுடைய ஆவிலை கவர்ந்து வாருங்கள் என்று சொன்னவுடனே பார்த்தார்கள் யமதூதர்கள். மார்கண்டேயன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றார்கள். அன்னவன் செய்யக்கூடிய தவத்துடைய வலிமையால் அன்னுடைய அருகாமையில் நெருங்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பியவர்கள் யமதர்மன் இடத்திலே முறையிட, கோபம் பிறந்த யமதர்மனானவர் தன்னுடைய கரத்திலே பாதகத்தை ஏந்தி மார்கண்டேயன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தார். வந்த யமதர்மன் ஆனவன் தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாதகத்தை வீசினார். அண்ணன் வீசிய கயரோ மார்கண்டேயனையும் சிவபெருமானுடைய லிங்கத்தையும் சேர்த்து பற்றியது. இருவரையும் சேர்த்து பற்றியது. ஆமா, கோபமடைந்த சிவபெருமான் ஆனவர் படீரென்று அந்த லிங்கமானது வெடிக்க சுய வடிவத்தோடு அவனுடைய பாதத்தினால் யமதர்மனை பாதத்தினால் எட்டி உதைத்தார். ஒரே உதையாக உதைத்தார். அன்னவர் உதைத்ததினால் யமதர்மன் ஆனவன் ஒரு முகூர்த்த நாழிகை
இந்த பூமியிலே ஆ, மூர்ச்சையாக சாய்ந்து விட்டான். மூர்ச்சையாக தாண்டி விட்டார். அந்த ஒரு முகூர்த்த நாழிகைக்குள்ளாக ஆ, 18 கோடி சேனா சைன்யங்கள் சேனாசேனிகள். உற்பத்தமாகி விட்டது. ஆமா. பார்த்தால் பூமாதேவியன் ஆ, நானும் வைகுந்தத்திலே ஆ, வைகுந்த வரதனாக இருக்கும் நேரத்திலே ஏலத்திலே. ஓடு ஓடி வந்தால் பூமாதேவி ஆ, என்னிடத்திலே முறையிட்டாள். ஆ. பூமா, பூமா. நானாவது உபராயகத்திலே பூமா. தசாவதாரம் எடுக்கப் போகிறேன். ஆமா. அதிலே உன்னுடைய பூமி பாரத்தை குறைக்கிறேன் என்று ஆமா. பூமாதேவியிடத்திலே வாக்குறுதி கொடுத்து ஆ, வசுதேவருக்கும் ஆ, தேவகி அம்மனுக்கும் அம்மனுக்கும் கம்சனுடைய சிறையிலே சிரசாலையிலே 8வது பிள்ளையாக ஜனனமானி. 8வது பிள்ளையாக நீங்கள் பிறந்தீர்கள். ஆவணி மாதம் ஆவணி மாதம். கிருஷ்ண பட்சம் ஆமா. ரோகிணி நட்சத்திரத்திலே ஆமா. பிள்ளையாக பிறந்து பிறந்து. பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் ஆமா. துரியோதன ஆதிகளுக்கு ஆமா. சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமா சுவாமி. பாண்டவர்களை துரியனானவன் ஆ, காணகம் ஒட்டினான். ஆமா. பணம் சென்ற வண்டவர்கள் பாண்டவர்கள். காலத்தை கழித்துக் கொண்டு ஆமா. 12 வருஷம் வனவாசம், ஆ, ஓராண்டு அஜாதவாசம் ஆ, காலத்தை கழித்தார்கள். ஆமா. உபலாயம் என்று சொல்லக்கூடிய ஆ, பட்டினத்திலே தங்கியிருக்கிறார்கள். தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் இன்றைய தினம் நான் எதற்காக வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? சொன்னால் அல்லவா தெரியும். ஆமா சுவாமி. தம்பி தாத்தனையே கேளும் தங்கை விண்ணொலியால் மீதே வம்பானால் விஜயன் வெறுத்து வல்லிட்டால் மனைவியை விட்டே. எம்பீரான் என்னை கோரி எயில் தங்கைமார்கள் எம துதிக்க எம்பிரார் என்னை ஓரி, எழில் தங்கை மகள் என துதிக்க. கும்பி போல் பறக்கும் கருடன் கருடன் ஓரியை ஏறிச் செல்வான். மாதவன் சுவாமி. மேகராஜன் மகளாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய. மின்னல் ஒளியானவள் ஆமாங்க. அர்ஜுனனுக்கோ ஆ, 8வது மனைவி. 8வது மனைவி. மாலையிட்ட கணவன் ஆமா. திருமணம் முடிந்து 9 வருடமாக ஆ, காண வரவில்லை என்று ஆ, தந்தையிடத்திலே முறையிட முறையீட. அதற்கு மேகராஜன் ஆனவர் ஆ, நீயோ 48 நாள் ஆ, சிவபூஜை செய்தால் ஆமா. உன்னுடைய கணவர் வருவார் என்று சொல்ல ஆமா. 48 நாள் சிவபூஜை செய்யும் நேரத்திலே ஆமா. அர்ஜுனன் சொல்லிருக்கிறான், சென்றிருக்கிறார். பூஜையை கலைத்திருக்கிறான். கலைத்திருக்கிறார். அண்ணவனுடைய இச்சையினால் ஆ, மின்னலையை கட்டிப்பிடிக்க ஆ, ஆத்திரமடைந்த ஆ, அர்ஜுனனை ஆ. பிடித்த ஆசார வாசலிலே பிடித்து தள்ள. சம்பத்தில் அடிபட்டு ஆ, 32 லட்சணத்திலே ஆ, ஓர் அங்கமானது ஆ, பாய் அடைந்து விட்டது. ஆமா. மீண்டும் எனக்கு இன்றைய தினம் 32 லட்சம் தோற்றம் அளிக்கிறதோ அன்றுதான் உன்னை சேர்வேன் என்று அன்றுதான் உன்னை சேருவேன். என் மீது சத்தியம் வைத்து சென்றிருக்கிறான் அர்ஜுனன். ஆஹா. இதை உணர்ந்த நிலவொலியானவள் ஆமா. தமக்கைமார்களிடத்திலே முறையிட முறையீட. என் தங்கைமார்கள் அனைவரும் அனைவர்களும் கங்கை கரையிலே கங்கை கரையிலே. கண்ணா மணிவண்ணா கோவிந்தாவென்று ஆ, என்னையே கோரிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அண்ணவர்களை காணலாம். புறப்படுங்கள். புறப்பட்டு வா. வாங்க, வாங்க. தங்கைமார்கள் இருக்கும் கங்கை கரையை வந்து விட்டோம். கங்கை கரையை வந்து விட்டோம். என் தங்கைமார்கள் வருகிறார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு மாதவன் கோவிந்தா கண்ணா வைகுந்தா வாசா என்று எங்களுடைய அண்ணனை துதி செய்தோம். ஆமாம், அண்ணன் வந்து விட்டாரா? பகவான் அது வந்து அமர்ந்து இருக்கார் பார். போற்றி போற்றி
தாமோதரா ஜனார்தனா உன்னுடைய தங்கை திரௌபதி அடையக்கூடி வந்தனம் அண்ணா. அண்ணா நகக்கண்ணி வணக்கம் அம்மா வாழி தங்க வாழி அம்மா வாழி வாழி தங்கையே நீ மங்களமாய் சீரோழியே அண்ணா வாழி வாழி மஞ்சள் குங்குமத்தோடு நீடூழியாக நீங்கள் இருவரும் வந்திருக்க வேண்டுமா? அண்ணா தாங்கள் அருள் இருக்கும் பட்சத்தில் யாதொரு குறையில்லாமல் சுகமோடு இருக்கிறோம் அண்ணா. இருந்தாலும் நம்முடைய தங்கைமார்கள் நிர்ணயங்கம்மா இன்னும் இருக்கின்ற தங்கைமார்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பொறுமா இருங்க. ஆகட்டும் அண்ணா. அண்ணா 1000 மலர் எடுத்து அத்தனையும் சரம் கொடுத்து மாலையுடன் ஓடி வந்தேன் வைகுண்டவாசா பாவை கருள் புரிவாயா. ஆயிரம் மலர் எடுத்து அத்தனையும் சரம் கொடுத்து மாலையுடன் ஓடி வந்தேன் வைகுண்டவாசா பாவை கருள் புரிவாயா. கோடி பக்தர்கள் நெஞ்சில் குடியிருக்க கோவில் கட்டி கோடி பக்தர்கள் நெஞ்சில் குடியிருக்க கோவில் கட்டி கோமகனே உனை மறவே வைகுண்டவாசா பாவை கருள் புரிவாயா. அண்ணா உன் தங்கை போகவதி வணங்குகின்றேன் அண்ணா. அம்மா மங்களம் பேரகம் நம்மணி அணில மீதில் மங்களம் பேரகம் அம்மணியே அம்மா மங்களம் பேரகம் நம்மணி மங்களம் பேரகம் அம்மணியே அண்ணா வாழி வாழி நீடூழியாக வந்திருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் அண்ணா. ஆமா நம்முடைய தங்கைமார்கள் அனைவரும் ஆமாம் முகமலர்ச்சியோடு என்னோடு வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கீங்க. உண்மைதான் அண்ணா. நம்முடைய தங்கை விண்ணலொலியானவள் வில்லலோடியாளவள் ஏனம்மா தனிமையாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறது. அழைத்து கேட்டு பாருங்கள் அண்ணா. அப்படியா? ஆமாம் அண்ணா. நீ சென்று வா. ஆகட்டும் அண்ணா. அம்மா ஏனில்ல அம்மா ஏனில்ல தங்காடி ஏனில்ல விண்ணலொலி ஏனில்ல துக்கம் கொண்டா அம்மா எக்கூடம் பிறந்த தங்கா அம்மா ஏனில்ல
உனக்கு யாரால் இன்னல் நின்றது? ஏன் அம்மா தனிமையாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே? உன்னுடைய தமிழில் வந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தை என்னிடத்திலே முறையிட்டால் உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேம்மா. எழுமலை மீதமந்த எழுமலை மீதமந்த கோவிந்த கண்ணா ஐயுந்த கண்ணா எம்பெருமான் கருமையா கோவிந்த கண்ணா அம்மாங்கடத போல் அம்ப வேண்டாம் தங்கையாரே தங்கையாரே நான் உன்னை ஆதரிப்பேன் தங்கையாரே 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 நான் உன்னை ஆதரிப்பேன் அம்மா கடத போல் தங்கையாரே உனக்கு நேர்ந்த கொடுமையை என்னிடத்திலே முறையிட்டால் உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேம்மா. எனக்கு திருமணமாகி 9 வருட காலமானது. மாலையிட்ட மணாளர் வரவில்லை. தந்தையே என்னுடைய கணவர் வர வேண்டும், என்னை கூட்டி செல்ல வேண்டும், அதற்கு நான் ஏற்பாடு ரொம்ப செய்யணும்னு சொன்னேன். அம்மா அரணை குறித்த 5 சிவபூஜை 48 நாள் செய்தார். உடைய கணவர் வருவார், உன்னை கூட்டி செல்வார் என்று தந்தை தெரிவித்தார். அண்ணா தந்தை வார்த்தை கேட்டு அரகரா சிவசிவா என்ற 5 மந்திரத்தை அருமையோடு மேகலோகத்திலே பூஜை முடிய 15 நாள் இருக்கிறது. அதற்குள்ளாக என்னுடைய கணவர் உன்னுடைய மைத்தனர் ஓடி வந்தார். பூஜையில் நான் இருக்கும் போது சிவாலிங்கத்தை பாதார விதத்தில் வைத்தார். பிரகதாபத்தால் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தார். எனக்கு கோபம் பிறந்தது. நான் பிடித்தள்ளினேன். நான் பிடித்து தள்ளிய காலத்தினாலே ஆசரவாசருக்கும் சம்பத்திலே பட்டு நெற்றியில் காயமா நெற்றியில் காயம்பட்டதினால் அடி பாய் மின்னல் ஒளி வீராதி வீரனான் வில்லால் என்று பெயர் பிடித்தவன் ஒரு பெண்ணாக பிடித்தவன் நீ பிடித்து சொல்லிவிட்டாயே, இதோடு முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று வெள்ளை சேவடித்து விதவி கோலத்தில் காட்சியளிக்க வேண்டும் சாபத்தை கொடுத்து சென்று விட்டார். அண்ணா தங்கா மீண்டும் என்றைய தினம் எனக்கு 32 லட்சம் தோற்றமளிக்கிறதோ அன்றுதான் உன்னை சேர்வேன் என்று என் மீது சத்தியம் வைத்து சென்றிருக்கிறான். இதானமா நடந்தது. நீ அழ வேண்டாம். எப்படியோ என்னுடைய கணவரோடு நீ சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். முடியல என்ன கூட்டியாவது வச்சு அனுப்பிச்சிருந்தேன். என்ன ஏமா சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பாக உன்னுடைய கணவனோடு உன்னை சேர்த்து வைக்கிறேன். நீ போய் வாமா தங்கா வா. தங்கா நம்முடைய தங்கை மில்லையானவள் உங்கள் கணவன் அச்சுனால் மனம் உடைந்து தாதி கலங்கி அழுது கொண்டிருக்கிறது. உங்கள் கணவனோடு மீண்டும் மின்னலுடைய சேர வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு உதவி செய்யணுமா? என்ன உதவி செய்ய வேண்டும்? அருமை
மின்னொலியால் மனமுடைந்த அர்ச்சுனன் ஆனவன் மீதமுள்ள மனைவிமார்கள் ஆமா நாங்க இல்லத்திற்கு உங்க வீட்டுக்கு வந்தாலும் வருவான், எங்களுடைய கிரகத்திற்கு வந்தாலும் வருவார். அப்படி அண்ணவன் வந்தால் நீங்கள் ஒருவருமே அவனோடு வார்த்தை ஆடக்கூடாது. நாங்கள் யாரும் அண்ணவிடத்திலே வார்த்தை ஆடக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் மேக உலகத்திலே எங்கள் தங்கை மெலொலியானவள் தாதி கலங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சென்று அவருடைய இச்சை தீர்த்து வாருங்கள் என்று நீங்கள் அனைவரும் ஒரு மனதாக சொன்னா கண்டிப்பா என்னால சேர்த்து வைக்க முடியும். அப்படியே நானும் என்னுடைய தங்கைகளும் எங்களுடைய கிரகத்திலே எங்களுடைய பதியானவர் வந்தால் அன்னவரிடத்திலே வார்த்தை ஆட மாட்டோம். நாங்கள் யாரும் அன்னவரிடத்திலே கிரகத்திலே சேர்க்க மாட்டோம். மேக உலகத்திற்கு சென்று மின்னலை சென்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று நாங்கள் அனைவரும் சொல்கிறோம். நம்முடைய தங்கைமார்கள் அனைவருக்கும் நான் சொன்னதாக இந்த கருத்தை அனைவருக்கும் சொல்லிடுமா? அனைவருக்கும் சொல்லிவிடுகிறேன் அண்ணா. அம்மா பிச்சு போடுங்க ஐயா. தர்மபிரபுவே ஐயா, ஆனால் திருநாமம் சாற்றி வரும் தர்மபிரபு என்று நினைக்கிறேன். இந்த புண்ணியவன் தான் ஏழைகளை காப்பார் என்று தெரிகிறது. தர்மன், என் பேரே தர்மன் தான் ஐயா. நான் யார் என்று தெரிகிறதா? ஆமா, நான் யார் என்று தெரிகிறதா? நீ யாரா தேவை? நான் தான் அர்ஜுன சன்னியாசி. ஐயா பிச்சிருந்த போடுங்க ஐயா. இத முதலே கேட்க கூடாதா? ஐயா ஆகட்டும். எப்ப போட்டு போயிட்டு வராங்க பாருங்க, வாங்கிக்க. ஏமா அது நீ போட்டியாமா? போலாம் எதுக்கா பாக்கெட்ல கை விட்டேன் எத்தாமா? நீ போடா, அவங்கள போடு. நான் தான் அர்ஜுன சன்னியாசி ஆகும். அம்மா போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க. போடுங்க
என்னடா என்னாச்சு? கை உள்ள போய் மாட்டி வரல. ஏமா நீ அதுங்காட்டி பிச்சை கட்டினே எப்படி போடுவீங்க? கை நான் மிருதம் காரனை கூப்பிட்டேன். போவா. கையை விட்டுட்டு வெளியே பாபா நீ இஷ்டல வர. வா. பாபா மிருதம் கார். நானே வெச்சுக்கற கத்தி. ஏமா மிருதம் கார். பாபா ஐயா எனக்கு கை விட்டுட்டாங்காட்டி பணம் எடுத்து போறேன்னு விட்டுப்பா கையா. எடுக்க முடியல. கையில சாப்பிடணுமே எப்படி சாப்பிடணும்? எப்படி துட்டி எடுத்து விட்டுப்பா சண்முகனா. கை அதுதான் இது. நோ சண்முகனோ. கத்திய தரேன். இது பாபா கொஞ்சம் சுருக்கா பாபா சுருக்கா. எப்படின்னா எடுத்துப்பா. ஐயா ஐயோ வேகத்துல மாச்சு. இருபா ஏமா எடுக்க சொல்லி ஏமா பசங்கப்பா. வட்டப்பா. வாபா வட்டா. பாபா எடுப்பா. லவர் இங்க எடுத்து வட்டா. அண்ணாவா. எடுத்துனா வந்துட்டீங்க. மொத்தம் சேக்காவே தான் இருக்கும் மொத்தம். ஐயா அப்பா கை விட்டு பார்த்தா என்ன இருக்கு தடவுனா எதுவும் கிடைக்கல. இந்த நான் போட மாட்டேனா அவ்வளவு இல்லாத பாவியா நானு. சந்திர குலத்திலே சுந்தரம் போல் அவதரித்த பாபா பிச்சைக்காரன் அங்க வாங்கினப்பா. பாண்டுவின் புதர்களிலே ஐவர்களில் நடுவோனார் விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமானுக்கே இந்த நிலைமை. மாது மின்னவளையார் ஆனவள் கோபத்தினால் இடைபிடித்து கல்லை தூணிலே அவை இடித்து எம்முடைய சிரமானது தூணிலே இடித்தன. உதிர்மோ பெருக்கெடுத்தன. ஆதலால் இருந்துண்டு பிழைப்பதை விட இறந்துண்டு பிழைப்பது வேறென கருதி யாரோ எம்முடைய விரகதாபத்தினால் மீதமுள்ள மனைவிமார்கள் 7 பேரிடத்திலும் சென்றேன். சின்னவனாகி மின்னொழியாரை அழைத்து வந்தால் ஒழியே உன்னை ஏற்றுக் கொள்வேன் என்று அனைவரும் உரைக்க அவ்வண்ணமே யாமோ சென்றேன். ஒவ்வொருவரே சந்தித்து பார்த்தேன். சின்னவரை அழைத்து வாருங்கள் மின்னொழியாரை என்று அவர்கள் உரைக்க அங்க போனீங்க. ஆமாம் அங்கேயே சேகல. ஆனால் 7 பேர்களும் என்னை ஒரே நிலையோடு வெளியே தள்ளி கதவை பிடித்து தள்ளுகிறார்கள். கதவை தாளிட்டு விட்டார்கள். ஆதலால் இருந்துண்டு விடைப்பதை விட இறந்துண்டு விடைப்பதை வேறென கருதி சண்முகத்தை கூட இன்னும் புஷி தள்ளுறான் முன்னாடியே. நானோ திருவட்டை கரத்திலே தாங்கி வீதி வீதியாக அலைந்து விச்செடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆமா ஆதலால் சாப்பாடு இல்ல. என்னுடைய மாதர்கள் அத்தனை பேர்களும் என்னை சாப்பாடுக்கு தான் கஷ்டப்படுற நீ. உண்ணும் உணவுக்காக ஐயா சாதம் சாப்பிடியா? சாப்பிடுவேன் ஐயா. சுடுசோறு சாப்பிடுவோன்னு சாப்பிடுவேனே. நீ ஏமா நான் வாய்த்தர சொல்லி பைத்து சாப்பிடியா? உட்கொள்வேன். பூரியா சாப்பிடுவேன் ஐயா. சப்பாத்தியா? சாப்பிடும்பா. இடியாப்பா? அனைத்தும் சாப்பிடுவேன். ஊத்தாப்பா? சாப்பிடுவேன். என்ன சாப்பிடியா? ஆமாம் ஐயா. அதெல்லாம் இருந்தா நான் இவ்வளவு சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையாது என் கூட்ட. அதெல்லாம் இல்ல நான் சன்னியாசியாக அலைந்து வருகிறேன். ஆனால் என்னுடைய பரிதாபத்தை பார்த்த அன்பு பெரியோர்கள் அவர் பொருளுதவி அழைத்திருக்கிறார். உன்னை போன்று இருமாப்பு கொண்ட காதகர்கள் எம்மை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களா தோள மாட்டை எது துணிங்க நாங்களா பிச்சைக்காரனுக்கு போடணுமா உங்களுக்கு? ஏடா 2 ஏக்கர் அண்டை கொத்தலாமடா நீ கீரை வச்சுக்கிற உடம்புக்கு. ஏடா சின்னதா பேர் எமத்தோல மாட்டேன் தெரிய மம்டி கொடுத்தாங்க 2 ஏக்கர் அண்டை வெட்டலாமாடா. அதுல வர துட்டு எடுத்து நீ சாப்பிடலாமாடா. நான் சின்னதா கேட்க நான் கப்பல் ஆளுக்கு மம்டியில் பார்த்து கூட 2 ஏக்கர் அண்டை வெட்டுவேன். என்ன மாதிரி ஏக்கர் ஐயா பரிகாசம் செய்யாதீர்கள். இந்த பார்த்தனுக்கு வந்தங்களை உனக்கு வந்துவிடும். நான் 80 ஏக்கரா சொத்துக்காரன். நான் ஒண்ணு இறந்த பையன் கிடையாது. 80 ஏக்கரா இருக்குது. 5 பம்ப் செட் இருக்குது. நான் ஒண்ணு இல்லாத நீ இல்லாத பட்டு வந்து கூத்தாரு நினைச்சு போறீங்க. நீங்க யாருன்னா 5 பம்ப் செட் நிக்காத ஓடிங்குது. நேற்று இரவு இறந்து 25 ஏக்கரா கரும்பு தோட்டம். நேற்றைய தினத்திலே இறந்தீர்களே. நேத்து அது நேத்து வேற. நேத்தோட போச்சு. நேத்துக்கிற மனுஷன் நிக்கிறானா? இன்னைக்கு நாளைக்கு இல்ல. நாளைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நான் கூத்து இன்னைக்கு அதே தானே. என்னது? எத்தனை பேர் பேசுறீங்கப்பா? ஏப்பா இவ்வளவு சப்போர்ட் பேசக்கூடாது ஐயா. உன்னை போன்ற பரிகாசக்காரர்கள் என்னை பரிகாசம் செய்கிறார்கள். இது முதற்கொண்டு நான் இந்த நாட்டிடமாக இருக்க போவது கிடையாது. நான் போலவே அடர்ந்த கானகத்தை சென்றடைந்து அங்கே இருக்கும் காய்கனி கந்தமுள ஆதிகளை உண்டு இளைப்பாரி காணானின் துணை தண்ணீரை உண்டு காலத்தை கடிக்கலாம் என்றிருக்கிறேன். ஆண்டவனாகிய சிவனுடைய சிவாலிங்கத்தை என் பாதார விந்தத்திலே தூக்கி எறிந்தேன். அந்த அறந்தான் இவ்வாறு செய்து விட்டானோ பண்றது. யார் யாரு என்ன நிலைமையோ அந்த நிலைமை வந்துதான் ஆகணும். ஆதலால்
இறைவன் செய்த வினையோ தெரியவில்லை இந்த அர்ஜுனனுக்கு. ஆமா ஆதலால் வீதி வீதியாக அலைந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா பெருமா வீட்டு போய் பிச்சை எடுத்துவா சுருக்கா நாட்டின் சன்னியாசியாக மாறுமே வரும் பொழுது ஓட்டினில் பிச்சைகள் ஒருவரும் போடவில்லை.